கொண்டே வைப்பாங்க. குடியிருக்கிறவனுக்கு வெளியிட்ட மாட்டாங்க. சுடுகாடு கொண்டே விடாங்க, சுடுகாட்டில் வெளியிட்டாங்க. இதான் இதை தவிர என்ன செய்ய? நான் நேரடியாக கேட்கிறேன். நான் என்னால வாங்கி கொடுத்த பணத்தை தாண்டி திமுக கவுன்சிலரே அனுப்பி விடாங்க. மாவட்ட உறுப்பினரும் அண்ணே அமைச்சர் நீங்க வாங்கி கொடுத்த பணத்தை தான் அப்படியே அப்படி ஓடிட்டு இருக்கோம், அப்படியே பாலிசி பண்ணிக்கணுங்கிறாங்க. நல்ல நல்லதான் தேர்தல் பார்த்தா 30 வருஷம் ஒரு திருத்தங்கள்ல மாநகராட்சி சிவாஜி மாநகர திருத்தம் பகுதியில் வேலை சாதிச்சு நடத்திருக்கேன். அதை நான் வைச்சர் இருக்கும்போது இடத்த ஒதுக்கி கொடுத்தேன். அந்த வேலை சாலை காலி பண்ணுமா? அடுத்து பிள்ளையார் கோயிலுக்கு அதையும் எடுக்கணுமா? அடுத்து ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு, அதையும் எடுக்கணுமா? எதுக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அதையும் எடுக்கணுமா? 2 லட்சம் இருக்கு, அதையும் எடுக்கணுமா? எடுத்து என்ன செய்ய போறீங்க கேட்டா பறவை சரணாலயம் அமைக்க போறாங்க. நாங்க குடியிருக்கிறதுக்கே எனக்கு சரணாலயம் இல்லையாடா? மக்கள் குடியிருக்கிறதுக்கே சரணாலயம் இல்லாம ஒண்டி குடிசையில அவாடு வாழ்ந்து கிடக்க எப்படா குரூப் வீடு கிடைக்கும்? எப்படா பிரதமர் திட்டத்தில் ரூபாய் கிடைக்கும்? வீடு கட்ட எப்படா எதை வச்சு வீடு கட்டலாம்? லோன் போட்டு வீடு கட்டலாமா? வந்துடுறா மனுஷன் குடியிருக்க ஆள் இல்ல. வருஷத்துல வந்து 10 நாள் ஒரு வெளிநாட்டு பறவை எங்களுக்கு செங்கோத்துக்கு அது வந்து ஒரு பாறையில உட்காந்து நல்ல மீனை சாப்பிட்டு அதுவாடு பறந்து வரும். 10 நாள் வந்துட்டு போற பறவைகளுக்காக பறவைகள் சரணாலயம் அமைக்கிறதுக்காக அந்த பகுதியுடைய மக்களுடைய நம்பிக்கையை பூரா தவிர்ப்பதற்கே நீ திட்டம் போட அதிகாரத்துக்கு ஒரு திட்டம் போட்டு ஆட்சித்தலைவர் அதுக்கு உத்தரவு போட்டு தாசில்தார் சொல்லி அதை நீக்க அமைக்கிறீங்க. உங்க சொட்டல் கூட வந்துங்க. குடியிருக்கிற வீட்டை தொட்டாலும் சரி, குடியிருப்பவருடைய தெய்வ வழிபாடு தலைவர்களுக்கு கை வச்சாலும் சரி. என்ன அர்த்தம்? வேன்ஸ்டாண்ட்ல எல்லா சமுதாயம் இருக்கு, எல்லா ஜாதி சேர்ந்தவங்க வேன்ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. அங்க போய் ஏன் கை வைக்கிறா? வைக்கிற மாதிரி ஓட்டுக்கு தேவைப்படுது, பயணத்தாரன் தேவைப்பட சேவை. என்ன அர்த்தம்? உனக்கு ரோட்டுக்கு பிரச்சனை இருக்கா? மக்களுக்கு பிரச்சனை இருக்கா? பாண்டிநகர் பெண்கள் போகக்கூடிய 2 லட்சம் பெண்கள் கழிப்பிடம் என்னடா கேட்டா அதுல என் பேர் கல்வெட்டுல இருக்காங்க. 30 வருஷம் நான் தானே நாட்டில் இருக்கேன், ஊர்ல இருக்கேன். இப்ப என் பேர் தான் இருக்கும். 5 வருஷம் வைஸ் சேர்மன் சேர்ந்து பவரா இருக்கேன், 10 வருஷம் மந்திரியா இருக்கேன். அப்ப என் பேரை கல்வெட்டு எடுக்கிறதா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கல்வெட்டு எடுக்கணும். மொத்தத்தை தாமரை திட்டம் கொடுத்தது நான் தான், மாவட்ட திட்டம் கொடுத்தது நான் தான், பாலம் கொடுத்தது நான் தான், பைப் கொடுத்தது நான் தான், ரோடு கொடுத்தது நான் தான், ஆரம்ப சுகாதார மூலம் பிரபண்டம் கொடுத்தது நான் தான், பள்ளி கட்டிடங்கள் கொடுத்தது நான் தான், காலேஜ் கொடுத்தது நான் தான், மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது நான் தான். என்ன செய்ய போற? அதோட பேரில் எடுத்துறீங்களா? எல்லாம் எடுத்துருக்கீங்களா? ஆர்டிஆர்ஸ் கொடுத்தது நான் தான், பட்டாசு பயிற்சி மையம் கொடுத்தது நான் தான், ஓட்டு கொடுத்தது நான் தான். உங்களை புடிச்சு போட போற ஓட்டு அங்க இருக்கு. எதையாவது நல்லா செஞ்சு சிவகாசிக்கு என்ன செஞ்சீங்க? சிவகாசிக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சிவகாசி தொகுதிக்கு இதை செஞ்சேன்னு சொல்லுங்க. நான் எதாவது பேசுறேன், ரொம்ப பிரச்சனையாக சில பேர் மனசு புண்படுவதற்காக பேரத்தான் பேசிருக்கேன். இன்னமும் வந்து அந்த வீட்டை அடிப்பேன் இந்த வீட்டை அடிப்பேன்னு சொல்லி திட்டம் போட்டீங்கன்னா நடக்கிறத பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்படி நோண்டாத. 30 வருஷ காலம் அனுப்பிச்சுட்டு வரான். மண்ணை வெட்டி அதை வெட்டி கல்ல போட்டு செஞ்சு வேலைசாலை வச்சிருக்கியா? அதை போய் இடிப்பியா? அதை போய் தொடுவியா? என்ன அர்த்தம்? அது சிவகாசி இருந்தாலும் சரிதான், கிருஷ்ணா இருந்தாலும் சித்ராஜோட போறதுதான், விசுவத்தை போறதுதான், வடவெட்டியா நடப்புல இந்த தொகுதியில இந்த மாவட்டத்தில் எங்க பப்ளிக் பிரச்சனை கேட்காத தலைவர் அண்ணா பட்டாசு என்னைக்கு